சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். யாரை சொல்றீங்க? புஷி ஆனந்தையா? புஷி ஆனந்த், ஆதவ் எல்லாரையும் எடுத்துடுங்க. இப்போ என்ன இருக்குது, பயம் என்ன வேண்டியிருக்கு சார்? உண்மை தானே. நீங்கள் கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது. சார், நீங்க வந்து எஸ்ஏசி கூடயும் விஜய் கூடயும் தொடர்ந்து நெருக்கமா பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பல ஆண்டு காலமா. ஆமா. அவர் படத்தை தயாரிச்சிருக்கீங்க, அவர் படத்துல நடிச்சிருக்கீங்க, அவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. இப்ப அவர் கட்சி தொடங்கியிருக்காரு, ஆமா. நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆமா இது எப்படி பாக்குறீங்க? அவர் கூட சேராம நீங்க இங்க வந்தது எப்படி சார், இது வந்து ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர் கூட பணியாற்றும் போது அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில் நானும் அவர் கூட இருந்து கட்டமைத்தவன் தான். இந்த கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி கட்டமைத்து அதை ஒழுங்காக நடத்துகிறோனோ, விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றியவன் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஒரு புதுசாக உள்ள வராங்க. அந்த புதுதாக வருவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல. அப்போ எங்களை மாதிரி ஒரு மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்றைக்குமே நிலவு தான். இப்போ நிலவு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் சார். இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள். அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு 15 நாள் இருப்பார். 15 நாள் நிலவு எப்படி மறைந்து போகுமோ அதே போல் ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படி தான் இருக்கும். மக்களையோ ரசிகர்களையோ அவர் சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணோம் சார். என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது. அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழலில் திமுக கழகம் மிக சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. அங்க இணைந்து கொண்டேன். என்னை வரவேற்கிறார். நீங்க புலி படத்தை தயாரிச்சீங்க. நீங்க புலி படத்தை தயாரிச்சப்போ பெரிய நஷ்டம் ஏற்பட்டதா சொன்னீங்க. புலி படத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சு. அப்படி அந்த நஷ்டத்தை இதுவரைக்கும் ஈடுகட்டினாங்களா? இன்னமும் அந்த பணத்துல ஏதாவது விஜய் ஏதாவது கொடுத்தாரா? ஏதாவது இருந்துச்சு? இல்ல, அந்த படத்துக்கு பிறகு அவரு அதான் சார், ஒரு நல்ல கூட்டம் ஒன்று இருக்கு, தீயர் கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா, நல்லவர்களை எப்படியாவது வெளியே தெளிவாங்க சார். குப்பை தொட்டிகளெல்லாம் எப்படியாவது உள்ள ஒன்று சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. அந்த குப்பை தொட்டிகள்லாம் ஒன்று சேரும்போது நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். யாராக இருந்தாலும் கொடுக்க முடியாது. பெரிய ஆற்றல் இருக்கும், அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும், புகழ் வெளிச்சம் இருக்கும், உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான். சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். யாரை சொல்றீங்க? புஷி ஆனந்தையா? புஷி ஆனந்த், ஆதவ் எல்லாரையும் எடுத்துடுங்க. இப்போ என்ன இருக்குது, பயம் என்ன வேண்டியிருக்கு சார்? உண்மை தானே. நீங்கள் கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது.